அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பலுஜிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு மாகாணம் அப்படிங்கிறது அதோட வருங்காலம் எப்படி இருக்கும், மிக குறிப்பாக அமெரிக்கா பாகிஸ்தானோடு இப்போ நெருங்குவதற்கு என்ன காரணம், சைனா அமெரிக்கா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பலுஜிஸ்தானில் ஏன் இருக்குது, இதுக்கு நடுவில் இந்தியாவுடைய சிக்னிஃபிகண்ட்டான இந்தியா கையில் எடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம் என்ன, இனிமே வரும் நாட்களில் வாஷிங்டனுடைய அந்த அதிகாரம்ங்கிறது, வாஷிங்டனுடைய அந்த கண் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பலுஜிஸ்தானில் தான் இருக்குது. ஸோ பலுஜிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை எப்படியாவது நாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி தான் அமெரிக்க அரசு அப்படிங்கிறது நகரும். பாகிஸ்தான் இராணுவத்துடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வச்சு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் கடந்த மாதம்தான் கிட்டத்தட்ட ஒரே தாக்குதலில், ஒரே வெடிகுண்டு தாக்குதலில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தினரை BLA இராணுவம் தீர்த்து கட்டியது. அவங்களுடைய மிக முக்கியமான கவலை என்னன்னா, பலுஜிஸ்தான் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் விட்டு அடிக்கிறத பார்த்தா பாகிஸ்தானுடைய இராணுவமே உள்ள நுழைய முடியல. அப்படிங்கிற போது சரி, இந்த 2 நாடுகளாவது உள்ள நுழைஞ்சு அவங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டோம், நமக்கு அந்த மாகாணம் இருந்தால் போதும், அதே மாதிரி அவங்க கொடுக்குற கட்டிங் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த பள்ளி வாகனத்தில் நடந்த ஒரு தாக்குதல், அந்த தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட பலர் அதில் பலியாக இருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு உடனடியாக பலூச் போராளிகள் தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் பரப்பி விட்டது. ஸோ அது எடுபடலை அப்படின்னோடனே இப்போ என்ன பழி போட்டாங்கன்னா, இதை இந்தியா செஞ்சுருக்கு, இதை ஆப்கான் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாகிஸ்தான் அரசாங்கம் பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார், அவங்க இந்த தாக்குதலை ஏன் நடத்தினாங்க, பலுஜிஸ்தானில் அந்த தாக்குதல் நடத்துறது மூலியமா அவங்களுக்கு யார் என்ன மெசேஜை சொல்ல விரும்புகிறாங்க, இது அந்த மக்கள் மனசில் எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இது எல்லாத்துக்குமான பதில் அப்படிங்கிறது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பலுஜிஸ்தான் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இது பலுஜிஸ்தானுக்குள்ளே நடக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முந்தைய பதிவுகளில் BLAன்னு சொல்லக்கூடிய பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பலுஜிஸ்தானுக்குள்ளே செஞ்சுட்டு வரக்கூடிய விஷயங்கள், பாகிஸ்தானுடைய ஆர்மிக்கு எதிராக அவங்க செய்து வரக்கூடிய நடவடிக்கைகள், இந்த உள்ள நடந்து வர தாக்குதல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். இப்போது ஒரு முழுக்க ஒரு ஆய்வின் அடிப்படையில் பலுஜிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு மாகாணம் அப்படிங்கிறது அதோட வருங்காலம் எப்படி இருக்கும், மிக குறிப்பாக அமெரிக்கா பாகிஸ்தானோடு இப்போ நெருங்குவதற்கு என்ன காரணம், சைனா அமெரிக்கா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பலுஜிஸ்தானில் ஏன் இருக்குது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு நடுவில் இந்தியாவுடைய சிக்னிஃபிகண்ட்டான இந்தியா கையில் எடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதம் என்ன, இதை எல்லா விஷயத்தையும் தொகுத்து இந்த பதிவில் பார்க்கலாம். இது மிக முக்கியமான காணொலி. இந்த காணொலியை பார்த்துட்டு இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் போடுங்க. பலுஜிஸ்தான் அப்படின்னோடனே நமக்கு வேணால் அங்கே ஒரு டெரிட்டரி, அது நிறைய பிரச்சனைக்குள்ளான ஒரு மாகாணமாக இருக்குது, தனிநாடு கேட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு உடனே டக்குன்னு ஞாபகம் வரும். ஆனால் உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளுக்கு பலுஜிஸ்தான்னு சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் வர்றது அப்படிங்கிறது பலுஜிஸ்தானுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது அவங்களுடைய இயற்கை வளம் அப்படிங்கிறது. பலுஜிஸ்தானுடைய இயற்கை வளம், அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணா மாறி இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் பெஹல்காம் தாக்குதல் நடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக எரிக் மேயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வெள்ளை அதிகாரி அமெரிக்காவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வரார். அந்த அதிகாரி அவர் ஒரு சீனியர் US அஃபீஷியல். அதுவும் எதுக்குன்னா US பியூரோ ஆஃப் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் அஃபேர்ஸ் அதோடைய ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரி, அந்த எரிக் மேயர் அப்படிங்கிறவர் பாகிஸ்தானுக்கு வரார். பாகிஸ்தானுக்கு அவர் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயற்கை வளங்கள், அதுவும் குறிப்பாக பலுஜிஸ்தானுக்கு போய் அங்கே அவங்களுடைய ஒரு குழு வச்சு ஒரு ஆய்வு மாதிரி நடத்துகிறார். இந்த ஆய்வு அப்படியே முடிஞ்ச பிறகு அவர் நேரடியாக ராவல்பிண்டிக்கு போய் அங்கே அவங்களுடைய பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனிர் போய் பார்த்து பேசுகிறார்.
அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபையும் அவர் வந்து பார்த்து பேசுகிறார். ஸோ இவர் ஏன் அமெரிக்காலேருந்து வந்தார், பலுச்சிஸ்தானில் அவருடைய கான்சன்ட்ரேஷனுங்கிறது ஏன், இதில் அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இவருடைய விசிட்லேயே வந்து மிக தெளிவாக தெரிஞ்சுது. ஏன்னா வாஷிங்டன் அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா நிச்சயமாக அதுவும் ட்ரம்ப்போடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே வணிக நோக்கத்தோடையே அணுகக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்யுதுன்னா அது வந்து சாதாரணமாக இருக்கவே இருக்காது. இதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய வாஷிங்டன் அரசாங்கத்துடைய ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது பலுச்சிஸ்தானுடைய மினரல்ஸை வந்து ஒட்டி தான் இருக்குது. இப்போ இதில் முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். இந்த எரிக் மேயர் வந்து உள்ளே வந்துட்டு அவர் வந்து பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மினரல் சம்பந்தமான அந்த ரிசர்ச்சை வந்து அவர் செஞ்ச பிறகு பாகிஸ்தான்ஸ் மினரல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் 2025 அப்படிங்கிற பேரில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா இஸ்லாமாபாத்தில் நடக்குது. அந்த கூட்டத்திலையும் வந்து இவர் வந்து பங்கேற்கிறார். அந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுடைய அதிகாரிகள், குறிப்பாக அவங்க பாகிஸ்தானை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு பிச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸு இதோட ஒர்த் அப்படிங்கிறது $6 trillion அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து உலகத்திலேயே 5th largest காப்பர் ரிசர்வ்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அதாவது இந்த காப்பர் படிமங்கள் அப்படிங்கிறது மிக அதிகமாக இங்கே இருக்குது. அதே மாதிரி நிறைய மினரல்ஸும் இருக்குது. இதோட ஒர்த்து வந்து $6 trillion அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கணக்கு போட்டு அடுத்தடுத்த விஷயமா அது வந்து நகருது. குறிப்பாக வந்து அவர் வந்த ஸ்பீட்லேயே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த அன்டாப்டு ரிசோர்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் வந்து கணக்கிடுறார். ஸோ அந்த கணக்கும் வந்து அவங்களுக்கு வந்து மிக நிச்சயமாக வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ இது அமெரிக்கா வந்து ஏன் வந்து இதை இப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அமெரிக்கா இதை செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளுடைய வரும் நாட்களில் வரும் காலத்தில் வந்து நம்மளுடைய ஃபியூவல் அப்படிங்கிறது பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற அந்த ஃபியூவல்லாம் வந்து போய் மிக முக்கியமான ஃபியூவலாக குறிப்பாக வந்து க்ரீன் எனர்ஜி ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டேப்லெட்டில் வந்து வச்சிருக்கிறது லித்தியம், கோபால்ட், காப்பர். இந்த 3 உலோகங்கள் தான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உலக அரங்கில் குறிப்பாக வந்து இந்த மினரல்ஸ் சம்பந்தமான இந்த ரிசர்ச் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அமெரிக்காவுக்கு இதில் ஒரு கண்ணு, இதை நோக்கி நகரணும். குறிப்பாக வந்து அந்த மினரல் ரிசோர்ஸஸ் எந்த நாட்டில் இருந்தாலும் அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி அவங்க வந்து நகர்றாங்க. ஏற்கனவே அமெரிக்கா வந்து உக்ரைன், காங்கோ, இந்தோனேஷியா, உஸ்பெகிஸ்தான், பெரு போன்ற நாடுகளில் அவங்களுடைய அந்த மினரல் ரிசோர்ஸஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு நாடுகளுடைய மினரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணியும் அது அவங்களுக்கு வந்து பத்தலை. அப்போனா இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய அடுத்த நாடு பாகிஸ்தான், அதுவும் பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான். இதில் அவங்களுக்கு இன்னொரு கண்ணோட்டம், இதில் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய 69% இந்த ரேர் மினரல்ஸோடைய அந்த கையிருப்பு அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா சீனா கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 69% ரேர் எர்த் மைனிங், அதுக்கப்புறம் வந்து 44% காப்பர் வந்து சைனா கிட்ட இருக்கு. ஸோ அப்படிங்கிறதால மினரல்ஸில் சைனா வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நாமளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வரும் நாட்களில் நம்மளுடைய உற்பத்தி அப்படிங்கிறது அதை நோக்கி நகரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஸ்மெல் பண்ணி தான் அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு வராங்க. அதுவும் பாகிஸ்தானில் மிக முக்கியமாக பலுச்சிஸ்தானுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இனிமேல் வரும் நாட்களில் வாஷிங்டனுடைய அந்த அதிகாரம்ங்கிறது, வாஷிங்டனுடைய அந்த கண் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பலுச்சிஸ்தானில் தான் இருக்குது. ஸோ பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை எப்படியாவது வந்து நாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி தான் அமெரிக்க அரசு அப்படிங்கிறது நகரும். அதுக்கு வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே மிக கடுமையான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் உங்களுக்கு போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி கிட்ட அடுத்தபடியாக ட்ரம்ப் வச்ச விஷயமே உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி மிக தீவிரமாக வந்து அமெரிக்கா வந்து நகர்ந்து கொண்டிருக்கு. அதில் வந்து அவங்களுடைய இப்போ லிஸ்ட்டில் வந்திருக்கக்கூடியது பலுச்சிஸ்தான். சரி, இப்போ பலுச்சிஸ்தானில் அமெரிக்காவுடைய அந்த திட்டம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, அதை செஞ்சுருவாங்களே, அதுக்கு என்ன இடைஞ்சல் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய இடைஞ்சல் இருக்குது, மிகப்பெரிய சவால் அமெரிக்கா காத்திருக்கு. அந்த சவாலுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் சைனா.
ஏற்கனவே பலுச்சிஸ்தானில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைனா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அந்த கவடார் போர்ட்டும் வந்து சைனாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ சைனாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. பலுச்சிஸ்தானில் ஏற்கனவே சைனாவோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது. அப்படிங்கிற போது அதே இடத்துல இப்போ அமெரிக்காவும் வருது அப்படின்னா அதுக்கு மிக நிச்சயமாக வந்து சைனாவும் வந்து அனுமதிக்காது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் அமெரிக்காவையும் சைனாவையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் குறிப்பாக வந்து ஏற்கனவே இந்த பாகிஸ்தான் அரசு சைனா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $130 பில்லியன் கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கடனை வந்து திருப்பி வந்து ஒரு நாளில் அடைச்சிருங்க, ஒரு வருஷத்தில் அடைச்சிருங்க, இல்லை 10 வருஷத்தில் அடைச்சிருங்க அப்படின்ட்டு வந்து சைனா கேட்கப்படுறதில்லை. ஆனாலும் கூட அமெரிக்கா வந்து இதில் வந்து தலையிடும் போது ஏற்கனவே சைனா எங்கே குறி வச்சிருக்கோ அதே நேச்சுரல் ரிசோர்ஸஸை நோக்கி அமெரிக்காவும் வந்து அதில் வந்து கை வைக்கும்போது நிச்சயமாக இஸ்லாமாபாத் அரசாங்கம் இதை எப்படி சமாளிக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்குது. இதில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா செக்யூரிட்டி. பலுச்சிஸ்தானில் மிக கடுமையான தனிநாடு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் தொடர்ச்சியாக வந்து சம்மந்தமான ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தினம் தினம் ஏதோ பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது. பிஎல்ஏ எவ்வளோ ஆக்டிவாக அங்கே வந்து கிரவுண்டில் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஒரு சில சைனீஸ் அஃபீஷியல்ஸை கூட வந்து அவங்க வந்து தீர்த்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். சைனாக்கே ஏற்கனவே வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியும். இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படிங்கிற போது ஸோ வந்து இப்போ சைனாக்கும் இது வந்து மிகப்பெரிய நெருக்கடியாக ஏற்கனவே மாறி இருக்கு அப்படிங்கிற போது இப்போ இந்த விஷயம் மட்டும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அசிம் முனிர் இப்போ இந்த வெள்ளை அதிகாரி கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு ரீதியில் நாங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரோம், உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம், நீங்கள் ஏதாவது திட்டம் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த திட்டத்திற்கு வந்து உறுதுணையாக வந்து பாகிஸ்தான் இராணுவம் இருக்கும் அப்படின்னு. இது வந்து பாகிஸ்தான் வந்து இராணுவம் இருக்கும்னு சொல்லி அவர் சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனால் இது அமெரிக்கா நம்பணும்ல. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவத்துடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வச்சு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து கடந்த மாதம்தான் கிட்டத்தட்ட ஒரே தாக்குதலில் ஒரே வெடிகுண்டு தாக்குதலில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தினரை வந்து பிஎல்ஏ இராணுவம் வந்து தீர்த்து கட்டியது. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து துணை நிற்கிறோம் அப்படின்னு அசிம் முனிர் சொல்கிறத எப்படி வந்து வாஷிங்டன் அரசாங்கமோ இல்லை பீஜிங் அரசாங்கமோ கேட்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதில் மூணாவது என்ன அப்படின்னா வாட்டர் கிரைசிஸ். இந்த மாதிரி மினரல்ஸை வந்து தோண்டி எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது தேவை. ஏற்கனவே இண்டஸ் வாட்டர் டிடியில் அவங்களுக்கு போக வேண்டிய அந்த தண்ணீரை நிறுத்தினது மூலிமா சிந்து அதுக்கப்புறம் பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்களில் விவசாயம் நடக்குமா அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து கேள்விக்குறியாகி இருக்க நிலையில் இவங்களுக்கு தண்ணி இந்த மினரல் ப்ராஜெக்டை செய்யறதுக்கு தண்ணி எங்கேருந்து வரும்? இப்போது இந்தியாவை வந்து பின்தொடர்ந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்குள்ளே போகக்கூடிய நதிநீரை வந்து நம்ம வந்து முடக்கணும், அந்த நாடுக்கு வந்து நம்ம தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து இப்போ வெடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது தண்ணியே இல்லாமல் இவங்களால் இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் வந்து இருக்குது. ஸோ பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது வரும் நாட்களில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க போகுது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிறது போயிருக்கு. பாகிஸ்தான் அதுவும் குறிப்பாக பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அன்டாப்டாக இருக்குது. அதை வந்து அங்கேருந்த பாகிஸ்தான் அரசாங்கம் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறதான் அந்த வெள்ளை அதிகாரி வந்து சொன்னது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வெள்ளை அதிகாரியை வந்து உள்ளே விட்டு தான் பங்களாதேஷில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்ட பிறகு அவங்க கொடுத்த அந்த முதல் அறிக்கையிலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க, என்னை சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வெள்ளை அதிகாரி வந்து பார்த்தார், அந்த அதிகாரி சொன்ன விஷயங்களுக்கு நான் சம்மதித்திருந்தால் இந்நேரம் நான் வந்து வங்கதேசத்துடைய ஜனாதிபதியாக இருந்திருப்பேன், ஆனால் நான் அதை செய்யலை அப்படின்ட்டு வந்து அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வெள்ளை அதிகாரிகள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறது ஷேக் ஹசீனாவுக்கு நடந்த விஷயத்துலேருந்தே தெரியும். ஆனால் பாகிஸ்தானுக்கு அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையுமே இல்லை. அவங்களுடைய மிக முக்கியமான கவலை என்னன்னா, பலுச்சிஸ்தான் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் விட்டு அடிக்கிறத பார்த்தா பாகிஸ்தானுடைய இராணுவமே வந்து உள்ளே நுழைய முடியல அப்படிங்கிற போது சரி இந்த 2 நாடுகளாவது வந்து உள்ளே நுழைஞ்சு அவங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டோம், நமக்கு அந்த மாகாணம் இருந்தால் போதும், அதே மாதிரி அவங்க கொடுக்குற கட்டிங் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இது அந்த நாட்டோட ஸ்திரத்தன்மைக்கு நல்லதா? அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் 43% நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை
அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் வந்து நீங்கள் வந்து கதகளி கபடி ஆடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு நாடு செய்கிற வேலையா அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து எண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இந்த அப்டேட்டில் வந்து கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிப்போம். நாம் ஏற்கனவே பலுஜிஸ்தானில் நடந்த ஒரு தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக சொல்லியிருந்தோம். அது வந்து கௌஸ்டார் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் இந்த பள்ளி வாகனத்தில் நடந்த ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட பலர் வந்து அதில் வந்து பலியாக இருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு உடனடியாக வந்து பலூச் போராளிகள் தான் காரணம் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வந்து பரப்பி விட்டது. ஸோ அது வந்து எடுபடலை அப்படின்னோடனே இப்போ என்ன பழி போட்டாங்கன்னா, இதை வந்து இந்தியா செஞ்சுருக்கு, இதை வந்து ஆப்கான் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இந்தியா அதை திட்டவட்டமாக மறுத்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி இப்போது ஆப்கானிஸ்தானும் அதை திட்டவட்டமாக மறுத்திருக்கு. ஆப்கானிஸ்தானுடைய அப்துல்லா பிட்ராட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அவங்களுடைய தலிபானுடைய பிரதிநிதி. அவர் வந்து இந்த தாக்குதலை வந்து கண்டிச்சது மட்டும் இல்லாமல், we categorically reject the claims by the Pakistan officials attempting to link such acts to the Afghanistan. தேவையில்லாமல் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து எங்களை வந்து லிங்க் பண்ணி எங்களை தொடர்பு படுத்தி பாகிஸ்தான் போடுறதை எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எங்களுடைய நாடை வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் எதிராக வந்து தாக்குதல் நடத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்கார். அப்போது ஆப்கானிஸ்தானுக்கு இதில் தொடர்பு இல்லை, பலுஜிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த போராளிகள் குழுக்கள் இது செய்யலை. அப்போ இந்த தீவிரவாத தாக்குதலை செஞ்சது யார்? இதைத்தான் நம்ம முன்னாடி காணொலியிலேயே சொல்லியிருந்தோம். பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருக்கு. அப்படிங்கிற போது திடீர்னு வந்து அங்கே 4 குழந்தைகள் வந்து குண்டுவெடிப்பில் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னா இதை ஏன் பாகிஸ்தானுடைய ISI செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம போன காலையில் எழுப்பியிருந்தோம். மீண்டும் அதை தான் வந்து நம்ம எழுப்புறோம். உண்மையிலேயே வந்து இதை வந்து ஆப்கானிஸ்தான் தான் செஞ்சிருக்கு, இல்லை இந்தியா தான் செஞ்சிருக்கு அப்படின்னு பாகிஸ்தானால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே பாம்பே அட்டாக் நடந்திருக்கா, நீங்கள் எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க, நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இப்போ பெகல்காம் தாக்குதலில் 2 பேரும் வந்து ஒன்றாக இணைந்து வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இந்த விஷயங்களெல்லாம் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த விஷயத்தையும் வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ வரைக்கும் வந்து இந்த தாக்குதலுக்கு யார் காரணம், பலுஜிஸ்தானில் நடந்த இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதுக்கான பதிலை இஸ்லாமாபாத் அரசாங்கம் இப்போ வரைக்கும் சொல்லலை. அப்படின்னா அப்போ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார்? அவங்க இந்த தாக்குதலை ஏன் நடத்துனாங்க? பலுஜிஸ்தானில் அந்த தாக்குதல் நடத்துறது மூலியமா அவங்களுக்கு யார் என்ன மெசேஜை சொல்ல விரும்புகிறாங்க? இது அந்த மக்கள் மனசில் எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இது எல்லாத்துக்குமான பதில் அப்படிங்கிறது இஸ்லாமாபாத்துக்கிட்டே தான் இருக்கும், வேற எங்கேயுமே வந்து இருக்காது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியில் மிக முக்கியமான தகவல்களுடன் இணைந்திருப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.